அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விசுவாவசு வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த தமிழ் விசுவாவசு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கிரகங்கள், இன்னும் சொல்லப்போனால் 3 கிரகங்கள் பயிற்சி இருக்குது. சித்திரை 31ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இருக்குது. வைகாசி 4ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. சுவாதினாலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்க. நம்ம இங்கே ராசி பலன் சொல்லலை, நட்சத்திர பலன் மட்டும்தான் சொல்கிறோம். குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருந்தா அதுக்குன்னு தனியாக ராசி பலன் வீடியோ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க, விருப்பமானவங்க அதில் போய் பாருங்கள். இங்கே ராகு அப்படின்னாலே, சுவாதினாலே ராகுன்னு அர்த்தம். அந்த ராகு பகவானுடைய பயிற்சியும் இந்த வருஷத்தில், விஸ்வாவசு வருஷத்தில் இருக்குது. அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் இந்த குரு, சனி, ராகு, கேது இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க எந்தெந்த நட்சத்திரத்துலலாம் சஞ்சரிக்கிறாங்களோ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு, மற்ற கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த தமிழ் வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வருஷத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா சித்திரை 31ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த காலங்களில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு அதிகரிக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். அடிக்கடி நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டுமல்ல, இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறையவே இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் எதிர்பாராத பயணங்கள், இந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வருஷத்தில் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வருமானங்கள் நல்லா இருக்குது, செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று, நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கள கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த வருஷத்தில் இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுடைய எய்ம் என்ன, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரையாவது நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் எதிர்பாராத உதவிகள் இது அத்தனையுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் வருஷத்தில் இருக்குது. அது மட்டுமில்ல, அடிக்கடி பயணங்கள் இருக்குது. பயணத்தால் நன்மைகள் உண்டு. உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் நன்மை, உறவுகளால் நற்பலன்கள், இது அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க. குறிப்பாக நான் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய படிப்பீங்க, லேர்ன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், அதனால் நற்பலன்கள், இதுவும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப்லிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ராகு பயிற்சி, நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ராகு கும்பராசியில் இருக்க.
அப்படி இருந்தாலே உங்களை தேவையற்ற டெம்டேஷன் உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவார். இந்த வருஷம் மெயினாக உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாதீங்க, உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இல்லைன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே கவனம். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிர்பாராத காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜ் நடப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விஸ்வாவசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், உங்களுடைய கரியர் உங்களுக்கு பரவாயில்ல. ஸோ ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு லைஃப்பில் இருக்கும் இந்த வருஷத்தில். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களா, வேலை உண்டு, வருமானத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பேசிக்கலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யும் பொழுது அதே கிரகம் தீமையை செய்யும். அப்படி பார்க்குற போது சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் நல்ல வேலை, வருமானம், சம்பாத்தியம், நல்ல வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு உருவாக்குவார். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆவீங்க, ஏதாவது செய்தியோ தகவல்களையும் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாகவும் வரும். இது அத்தனையும் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க நோயை பற்றி பரப்பையிடாதீங்க. இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், அந்த ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது. ஸோ இந்த காலங்களில் சளித்தொல்லைகள், ஆஸ்துமா, யூஸ்னோபிலிய ப்ராப்ளம் இருக்கிறவங்க, குறிப்பாக முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் உண்டு. ஸோ இந்த வருஷத்தில் நான் பாஸ்போர்ட், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், வரல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். நான் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வருவதற்கான வாய்ப்பு இந்த தமிழ் வருஷத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும் கொடுக்கும். வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கும் முற்றிலும் நீங்கள் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் இது வரைக்கும் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது வரைக்கும் வரல, கிடைக்கல, அமையலை, எப்போ வரும்னே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாகவும் இருக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த காலங்களில் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளும் உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. குறிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் சனி பகவானை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயருடைய தரிசனம் உங்களுக்கு முக்கியம். குறிப்பாக தன்வந்திரி பகவானை பெருமாள் கோயிலில் தரிசனம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க உங்கள் ஜீவ சமாதியில் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.